பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 8ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் தாம்பரம் இடையிலான சிறப்பு அதிவிரைவு ரயில் வரும் 11, 18 ஆகிய தேதிகளில் இரவு 11 மணிக்கு புறப்படும் எனவும், தாம்பரம் கன்னியாகுமரி இடையிலான சிறப்பு அதிவிரைவு ரயில் வரும் 12, 19 ஆகிய தேதிகளில் மாலை 3:30 மணிக்கு புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதில் 18 மூன்றடுக்கு ஏசி பெட்டிகள், 2 லக்கேஜ் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். கன்னியாகுமரி தாம்பரம் இடையிலான விரைவு ரயில் வரும் 13, 20 ஆகிய தேதிகளில் இரவு 8:30 மணிக்கு புறப்படும் என்றும், தாம்பரம் நாகர்கோவில் விரைவு ரயில் வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் மதியம் 12:30 மணிக்கு புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 18 மூன்றடுக்கு ஏசி பெட்டிகள், 2 லக்கேஜ் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். நெல்லை செங்கல்பட்டு இடையிலான அதிவிரைவு ரயில் வரும் 9, 16 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு நெல்லை இடையே அதே நாட்களில் மதியம் 3:30 மணிக்கு புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று செங்கல்பட்டு நெல்லை அதிவிரைவு ரயில் 10, 17 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் அதே தேதிகளில் மாலை 5 மணிக்கு புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கோவை சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் வரும் 11, 18 ஆகிய தேதிகளில் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் வரும் 12, 19 ஆகிய தேதிகளில் இரவு 11:25 மணிக்கு புறப்படும் என்றும் தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. போத்தனூர் சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் நள்ளிரவு 12:35 மணிக்கும், மறுமார்க்கத்தில் அதே நாட்களில் மதியம் 1:50 மணிக்கும் புறப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. நெல்லை எழும்பூர் அதிவிரைவு ரயில் வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கும், மறுமார்க்கத்தில் வரும் 9ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கும் புறப்படும் என அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே, மங்களூர் சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் வரும் 13ஆம் தேதி காலை 3:10 மணிக்கும், மறுமார்க்கத்தில் வரும் 14ஆம் தேதி காலை 4:15 மணிக்கும் புறப்படும் என அறிவித்துள்ளது. ஈரோடு செங்கோட்டை விரைவு ரயில் வரும் 13ஆம் தேதி மதியம் 4 மணிக்கு புறப்படும் எனவும், அதே ரயில் வரும் 14ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு செங்கோட்டையிலிருந்து போத்தனூருக்கு புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான சிறப்பு ரயில் வரும் 13, 20 ஆகிய தேதிகளில் இரவு 8:15 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டிற்கு திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் தலைமைக்கு பரிந்துரைத்திருப்பதாக கூறினார். And we have urged upon them that to please seal this alliance at the earlier. We are still hopeful that DMK will seal this alliance at the earliest. Yeah, we have shortlisted around 125 assemblies where we are focusing. We are very, very interested in having an alliance with the DMK, and that is why we went and met them 1 month back. So it is up to the DMK. The ball is in their court. தொடர்ந்து பேசிய அவர், தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், காங்கிரஸ் பலமாக உள்ள 125 தொகுதிகள் கொண்ட பட்டியலை தயார் செய்திருப்பதாக கூறினார். I think that issue will be sorted out, but such issues should not go in public domain. We are the party which follows the discipline. And during the election time, such issues create some confusion in the mind of public and the cadre also. So these issues will get it sorted out. We asked our MP that will meet, will listen to, or if any genuine concern are there, which we can adopt for changes. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு, தமிழ்நாட்டில் யாரோ ஒருவர் யாரையோ சந்தித்தால்
தாங்கள் அதனை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டார்.